வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் தேவையான ஒரு கச்சிதமான உணவு முறை நம்ம பாரம்பரிய சமையல் அறையிலேயே இருக்கு. அதோட ரகசியங்களை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம இந்திய உணவு முறை மூளைக்கும் நரம்புக்கும்னே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம தாத்தா பாட்டிங்க சாப்பிட்ட சாதாரண உணவுல எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆனா இங்கேதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்மளோட பாரம்பரிய உணவு எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் நம்மளோட சில நவீன கால பழக்க வழக்கங்கள் அதோட முழு பயனையும் நமக்கு கிடைக்க விடாம தடுத்துடுது. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நரம்புகளுக்கான முக்கியமான கட்டுமான பொருட்கள் என்னென்ன, அப்புறம் தாதுக்களும் பாதுகாவலர்களும், குடலுக்கும் மூளைக்கும் இருக்கிற அந்த சூப்பர் கனெக்ஷன், நாம செய்யற நவீன தவறுகள், கடைசியா நரம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு நாள் எப்படி சாப்பிடலான்னு ஒரு அட்டவணை. சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம நரம்பு மண்டலம் சரியா வேலை செய்ய தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்னென்னு இப்ப பாத்திரலாம். ஒமேகா 3னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்னும் இல்ல. நம்ம நரம்புகளை சுத்தி இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. கரண்ட் வயருக்கு இன்சுலேஷன் மாதிரி தான் இது. தகவல் பரிமாற்றத்தை வேகமாக்க இது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஒரு மத்தி மீன்ல, செக்கு நல்லெண்ணெயில, அப்புறம் நம்ம முருங்கைக்கீரையில கொட்டி கிடக்கு. அடுத்து நம்ம நரம்பு சிக்னல்களுக்கு உயிர் கொடுக்கிற பி வைட்டமின்கள். இது இல்லாம நரம்புகள் ஒன்னோட ஒன்னு பேசிக்கவே முடியாது. குறிப்பா சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வீட்ல உர ஊத்துற தயிர்ல இருந்து B12 கிடைக்கும். அதோட நாம பெருசா கண்டுக்காத வாழைப்பூ, முருங்கைக்காய், சாதாரண கீரை வகைகள்ல கூட இந்த சத்துக்கள் நிறைய இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி அதுக்கு வர பாதிப்புகள்ல இருந்து பாதுகாக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப பாப்போம். மெக்னீசியம், இத நம்ம நரம்புகளுக்கான ஒரு கூல் டவுன் மினரல்னு சொல்லலாம். தேவையில்லாம நரம்புகள் தூண்டப்படாம பாத்துக்கிட்டு நல்ல தூக்கத்துக்கும் இது ரொம்ப உதவுது. நம்ம ராகி, வேர்க்கடலைன்னு ரொம்ப எளிதா கிடைக்கிற பொருட்கள்லயே இது நிறைய இருக்கு. உண்மையா சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர் இதை செஞ்சிருக்கோம்? மஞ்சள் பூசணிக்காய் வாங்கினா அதுல இருக்கிற விதைகளை எடுத்து குப்பையில தானே போடுவோம். ஆனா அந்த குப்பையில போடுற பொருள் தான் ஒரு மெக்னீசியம் புதையல். இனிமே அந்த தப்ப பண்ணாதீங்க, சரியா? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இவங்கள நம்ம நரம்புகளோட பர்சனல் பாடிகார்ட்ஸ்னு நினைச்சுக்கோங்க. நம்ம நரம்புகளுக்கு எந்த பாதிப்பும் வராம இவங்க தான் பாதுகாக்கறாங்க. நம்ம நெல்லிக்காய், கறிவேப்பிலை, அப்புறம் தினமும் சாப்பாட்டுல இருக்கிற ரசத்துல இவங்க நிறைய இருக்காங்க. நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு, சாம்பார்ல, பொரியல்ல கருவேப்பிலை வந்தா உடனே எடுத்து ஓரமா வச்சிருவோம் இல்லையா? அந்த பழக்கத்தை இன்னியோட விட்டுருங்க. நம்ம மூளை ஆரோக்கியத்துக்கும் ஞாபக சக்திக்கும் கருவேப்பிலை அவ்ளோ நல்லது. 2000%. என்னது, இது இவ்ளோ பெரிய நம்பர்னு பாக்குறீங்களா? இது நம்ம கிச்சன்ல ஒழிஞ்சிருக்க ஒரு மேஜிக். ஒரு சாதாரண பொருள ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திர மேஜிக். அதுதான் நம்மளோட ரசம் ஹேக். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ரசத்துல மஞ்சள் சேர்க்கிறோம், அதுல குக்யூமின் இருக்கு. கூடவே மிளகு சேர்க்கிறோம், அதுல பைப்பரின் இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது மஞ்சள்ல இருக்கிற சத்தை நம்ம உடம்பு 2000 மடங்கு அதிகமா எடுத்துக்குது. அடேங்கப்பா, இது ஒரு அற்புதமான காம்பினேஷன் இல்லையா? இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம வயித்துக்கும் நம்ம மனநிலைக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம தென்னிந்திய உணவு முறை எப்படி இதுல ஒரு மாஸ்டரா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வேகஸ் நரம்புன்னு ஒன்னு இருக்கு. அது நம்ம குடலையும் மூளையையும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. குடல்ல நீங்க சந்தோஷமா இருந்தா மூளையும் சந்தோஷமா இருக்கும். குடல் சரியில்லைன்னா நம்ம மனநிலையும் சரியா இருக்காது. நம்ம இட்லி தோசை மாவு புளிக்குது இல்லையா? அந்த மாதிரி புளிக்க வைக்கிறது மூலமா உருவாகிற நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்மள சந்தோஷமா வச்சுக்க உதவுது. நம்ம மகிழ்ச்சி ஹார்மோன்னு சொல்ற செரோட்டோனின் குடல்ல தான் அதிகமா உருவாகுது. அதே மாதிரி தான் நம்ம மோரும் பெருங்காயமும். சரி, இவ்ளோ சூப்பரான ஒரு உணவு முறை இருந்தும் நாம சில நவீன கால தவறுகளை செஞ்சு அதோட பலனை அனுபவிக்க முடியாம போயிடுது. அது என்னென்ன தப்புகள்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. பொறி, ஒரு தட்டு நிறைய வெள்ளை சோறு சாப்பிடுறது. இது திடீர்னு ரத்தத்துல சர்க்கரையை ஏத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நரம்புகளை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கு பதிலா சோற அளவை குறைச்சிட்டு சிறுதானியம், கைக்குத்தல் அரிசின்னு மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. 2வது பொறி, பாக்கெட்ல வர்ற ரீஃபைண்ட் ஆயில். இது உடம்புக்குள்ள ஒருவித வீக்கத்தை உண்டாக்கி நரம்புகளை பாதிக்கும். சிம்பிளான தீர்வு என்னன்னா, நம்ம பாட்டிங்க யூஸ் பண்ண செக்கு நல்லெண்ணெய், மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய்க்கு மாறுறது தான். 3வது பொறி, அளவுக்கு மீறின காஃபி. ஒரு நாளைக்கு 1-2 கப்னா ஓகே. ஆனா அதுக்கு மேல போனா அதுவே நமக்கு பதட்டத்தையும் தூக்கமின்மையும் உருவாக்கும். கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு சாயங்கால நேரத்துல ஒரு மூலிகை கஷாயம் குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம பேசினது எல்லாத்தையும் வச்சு ஒரு நாள் எப்படி சாப்பிடலான்னு பாப்போமா? இதோ பாருங்க, ஒரு பெர்ஃபெக்ட் நாள்.
காலையில ராகி தோசை, மதியம் அளவா பழுப்பரிசி, கீரை, வாழைப்பூ, ராத்திரிக்கு லைட்டா 2 இட்லி, கூடவே அந்த சக்தி வாய்ந்த ரசம். இதுல நம்ம நரம்புகளுக்கு தேவையான எல்லாமே அடங்கிருச்சு பாருங்க. சோ கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியம் இங்கேயோ வெளிநாட்டுல இருந்து வர சப்ளிமெண்ட் பாட்டில்ல இல்ல, நம்ம வீட்டு கிச்சன்லயே நம்ம கைக்குள்ளேயே இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த மாதிரி உங்க பாட்டியோ அம்மாவோ சொல்லி கொடுத்த ஆனா நம்ம மறந்த போன ஏதாச்சும் ஒரு சுகாதார ரகசியம் உங்க கிச்சன்ல ஒளிஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை மத்தவங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. இந்த நல்ல விஷயங்களை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்காம உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம நல்லா இருந்தா மட்டும் போதாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அப்போதான் அது முழுமையான சந்தோஷம். இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம ஷேர் பண்ணுங்க.